விவேகானந்தர் பரிவிராஜக யாத்திரை பண்றாருங்க. ராமகிருஷ்ணர் சமாதியான பிறகு இந்தியா முழுவதும் நடந்து யாத்திரை பண்றார். அந்த யாத்திரையின் பொழுது அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், அனுபூதிகள், இதுதான் நரேந்திரனை விவேகானந்தராக பரிணமிக்க செய்தது. என் வாழ்க்கையிலையும் அதேதாங்க. சாதாரண ஒரு கோயில் பரதேசியாக, அதாவதுங்க திருவண்ணாமலையில் நல்ல ஒரு நடுத்தரமான குடும்பம் தான், ஆனா மரபோடு கூடிய கோயில் பெருங்குடியிலே பிறந்தேன். அதாவது அண்ணாமலையார் ஆலயத்தையே தங்கள் வாழ்க்கையாக கொண்டு வாழ்ந்து வந்த சைவ வேளாளர் குலத்துல பிறந்தேன். நானாக வேண்டித்தான் துறவை ஏற்றேன். அது என் மீது திணிக்கப்படவில்லை. ஏதோ குடும்பம் என்னை கண்டுகொள்ளாமல் விட்டு நான் கோயில் பரதேசியா மாறிடலைங்கயா. உண்மையில குடும்பம் என்னை, அவங்க என்ன சொன்னாங்க, சந்நியாசம் போகணும்னு சாமி முடிவு பண்ணி, நீங்க முடிவு பண்ணா நாங்கள் பீடத்தை, ஆசிரமத்தை அமைத்து தருகிறோம், நீங்க இருங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனால் நான் என்னுடைய அனுபூதியை நான் அடைந்து, அந்த அனுபூதியினால் மக்கள் பலனடையும் பொழுது அதனால் சங்கம், இயக்கம் நடக்க வேண்டுமே தவிர முன்னோர்கள் சொத்தை வைத்து உருவாக்கப்படும் எந்த ஆன்மீக இயக்கமும் நிலைத்தும் நிற்பதல்ல, அது தர்மத்தின்படி சரியும் அல்ல அப்படின்னு நானாக வேண்டித்தான் என் குருமார்களுடைய ஆசியோடு, பரமசிவ பரம்பொருளின் பேரருளோடு கோயில் பண்டாரமாக, கோயிலில் வாழ்கின்ற ஒரு சன்னியாசியாக அண்ணாமலையார் ஆலயத்தில் என் வாழ்க்கையை துவங்கினேன். ஆனால் என்னை முழுமையாக மலரச் செய்தது இந்தியா முழுவதும் நான் செய்த பரிவிராஜக யாத்திரை தான்.